போக போகிறோன்னா எல்லாருக்குமே எல்லா கேர்ள்ஸ்க்குமே மெயினாக ரொம்ப பிடிச்ச இடம் டெல்லியில். அதுதான் சரோஜினி மார்க்கெட். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் நான் போகிறதுக்கு. ஸோ நேற்று நான் ஆக்ரா போயிருந்தேன். ஸோ டெல்லி, ஆக்ரா ஃபோர்ட், அதுக்கப்புறம் இன்னொரு பிளேஸ் மீனா பஜார் இதெல்லாம் விசிட் பண்ணேன். ஆக்ரா பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. செம்மையாகவும் குளிருது, செம்மையாகவும் வெயில் அடிக்குது. நான் ஏர்லி மார்னிங்கே ட்ரெயின் பிடிச்சி சதாப்தி எக்ஸ்பிரஸ் இருக்கும்ல, அதில் போயிட்டேன். ஸோ அதில் போயிட்டு அங்கேருந்து டைரெக்டாக தாஜ்மஹால் போயிட்டு அங்கே 2.5 ஹவர்ஸ் மேலே ஆயிடுச்சு. அது முடிச்சுட்டு ஐ வென்ட் டு தட் ரிவர் சைடு, அது பேர் எனக்கு தெரியல, ஐ செக் அண்ட் வில் லெட் யூ நோ. அது முடிச்சுட்டு ஐ வென்ட் டு ஆக்ரா ஃபோர்ட். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆர்கிடெக்ட்லாம் தாஜ்மஹால்லையும் சரி அண்ட் ஆக்ரா ஃபோர்ட்லேயும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஆக்ரா ஃபோர்ட்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் சும்மாவே இருந்தேன். ஏன்னா பஸ் ஒரு 4:30 தான். நான் சுற்றி பார்த்தது எல்லாமே ஒரு 1:30க்கு முடிச்சிட்டேன். பிகாஸ் நான் ஏர்லியாக தாஜ்மஹால் விசிட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக நான் ஏர்லியாக காலையிலேயே வந்துட்டேன். பட் ஆனால் அது ஆக்சுவலி நல்லது. யாராவது விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங்ஸ் போனால் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நான் போனதே ஒரு 8 o'clock, ரொம்ப ஏர்லியாக கூட போகல. பட் நீங்கள் ஒரு 6:30க்கெலாம் போனீங்கன்னா இன்னும் ஃபோட்டோஷூட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு தாங்க நான் ரெட் ஃபோர்ட்டே போகிறேன். ரெட் ஃபோர்ட் அண்ட் சரோஜினி மார்க்கெட்டு இது 2 தான். ஸோ ஐம் கோயிங் டு பேக் தீஸ் ஜும்காஸ். திஸ் வாஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட். அழகாக இருக்குல்ல? இது ஹைதராபாத் சார்மினார்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. கம்மிங் டு மை ஆக்ரா ஸ்டோரி. ஸோ பார்த்திங்கன்னா ஆக்ரா பீப்புளெலாம் நிஜமாவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக கைண்டாக இருந்தாங்க. ஓகே, திஸ் மை ஃபைனல் லுக். இதே மாதிரி நெக்ஸ்ட் கெட் ரெடி வித் மீல பார்க்கலாம். பாய்.